الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه اللذيذ: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين، فمن تركها فقد هدم الدين، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப சகோதரர்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயனை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவனை அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கிறேன், நஸீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகி எங்களுக்கு நிறைய எண்ணில் அடங்காத, மட்டிட முடியாத நிஅமத்துகளை செய்திருக்கிறான். இதை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது, وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், அருட்கொடைகளை நீங்க எண்ணி மட்டிட பாப்பீங்கண்டா அது உங்களை மட்டிட முடியாது, அதை உங்களால கணக்கெடுக்க முடியாது. ஹதீஸே குதுஸிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, கத் அன்அம்த அலைக நிஅமன் இதாமா, நான் உனக்கு மகத்தான நிஅமத்துகளை செய்திருக்கிறேன், எண்ணில் அடங்காத அருட்கொடைகளை தந்திருக்கிறேன். லா துஹ்ஸி அததஹா, அதனுடைய எண்ணிக்கையை அவங்களால கணக்கெடுக்க இயலாது. வலா துதீகு ஷுக்ரஹா, நான் தந்த நிஅமத்துகளுக்கு உங்களால நன்றி செலுத்தி முடிக்கவும் முடியாது. அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளோ நிஅமத்துகள், அருட்கொடைகள்ல அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு அருள், ஒரு நிஅமத், அது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமலுடைய பாக்கியம். அமல்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் ஆக பெரிய ஒரு நிஅமத்.
இந்த அமல நாங்க நிஅமத்தாக பார்க்கிறது இல்ல, இது ஒரு அருளாக பார்க்கிறது இல்ல. அமல்களை நாங்க ஒரு கடமையாக பார்க்கிறோம், இல்ல ஒரு பாரமாக சுமையாக பார்க்கிறோம். அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வாழ்க்கையினுடைய அத்துணை நலவுகளும் அது அமல்ல தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகத்தினுடைய நலவு அமலால, ஆகிரத்தினுடைய நலவு அமலால, உலகத்தினுடைய நிம்மதி அமலால, ஆகிரத்தினுடைய நிம்மதி அமலால, உலகத்தினுடைய வெற்றி சந்தோஷம் அமலால, ஆகிரத்தினுடைய வெற்றி சந்தோஷம் அமல்களால். உலகத்தில் வியாபாரம் அது சிறந்ததாக அமையணுமா அமலால, குடும்ப வாழ்க்கை சீராக அமையணுமா அமலால, மௌத்துடைய நேரத்தில் சக்கராத் லேசாக ஆகணுமா அமலால, மௌத்துக்கு பின்னால கபர் விசாலமாக ஆகணுமா அமலால, மௌத்துக்கு பின்னால கபருக்கு பின்னால நாளைய கியாமத்தில் மனிதன் சந்திக்க கூடிய ஒவ்வொரு நிலைமையாக இருக்கலாம், அது ஹிசாபாக இருக்கலாம், சிராத்தாக இருக்கலாம், மீசானாக இருக்கலாம், ஒவ்வொன்றினுடைய வெற்றி விமோசனம் மனிதனுடைய அமலா. அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அமல்கள்ல ஆக சிறந்த ஒரு கண்ணியமான எல்லா அந்தஸ்துகளையும் கூடியதான ஒரு அமல் தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தொழுகை. அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது சாதாரணமான அமல் அல்ல. தொழுகை இது தீனுடைய அஸ்திவாரம், தீனுடைய அடிப்படை. இதுல தோத்துட்டு மத்த எதிலையுமே ஜெயிக்க இயலாது. இதுல ஓட்டைய விட்டுட்டு மத்ததுல பூர்த்தி செய்ய இயலாது, கொட ஆக இயலாது. அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கட்டிடத்தினுடைய அஸ்திவாரம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறதோ அதை வைத்துதான் அதற்கு பின்னால் அமைக்கப்படக்கூடிய கட்டிடத்தினுடைய உறுதி இருக்கிறது. 2 மாடி 4 மாடி 8 மாடி கட்டக்கூடிய கட்டிடங்களுடைய அஸ்திவாரம் அதை தாங்குற அளவுக்கு அதனுடைய அஸ்திவாரம் இருக்கணும். இல்லைண்டா உலக நடைமுறையில அது அப்படி இடிஞ்சிட்டு விழுகிறத பார்க்கிறோம். இதை போலதான் மனிதனுடைய தீன்ல ஆக முக்கியம் அவனுடைய தொழுகை. தொழுகை சீர்னா அதற்கு பின்னால் இருக்கிற எல்லா அமல்களும் சீர். தொழுகை சீர் இல்லையா, அதற்கு பின்னால அந்த தொழுகையை விட்டுட்டு மனிதன் செய்யக்கூடிய எந்த அமலையும் ரப்பு பார்க்கிறது கிடையாது. தொழுகையில ஓட்ட தொழுகிறது இல்ல, ஆனா ஜக்காத்தை கொடுக்கிறாரு, ஹஜ்ஜ செய்றாரு, உம்ராவை செய்றாரு. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதெல்லாம் அப்படியே உடஞ்சிட்டு போடும். ஏன்? தொழுகை சீர் இல்லை. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் தொழுகைய ஒரு முக்கியமானதாக ஆக்கி வச்சிருக்கிறான். தொழுகை என்ன? தொழுகையை நாங்க எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தொழுகைன்றது சாதாரணமான ஒரு அமல் அல்ல. அடியான் அல்லாஹ்வோட பேசுற இடம். அடியான் அல்லாஹ்வோட அல்லாஹ்வை சந்திக்கிற இடம். அல்லாஹ்வோட பேசுறான். அவன் மஸ்ஜிதில் தொழுதாலும் சரி, வீட்டில் தொழுதாலும் சரி, அவன் ஃபர்து தொழுதாலும் சரி, நஃபில் தொழுதாலும் சரி, ஜமாத்தாக தொழுதாலும் சரி, தனிய தொழுதாலும் சரி, ரப்போட பேசுறான். உலகத்தினுடைய நடைமுறையில மேல் மட்டத்தில் உள்ளவர்களோட கீழ் மட்டத்தில்
உலகத்தில் உள்ளவர்கள் லேசாக நெருங்க பேச பழக இயலாம். ஆள்றவர்களோடு ஆளப்படுறவர்கள் லேசாக நெருங்க இயலாது. செல்வந்தர்களோடு ஏழைகள் லேசா பேச இயலாம். படித்தவர்களோட படிக்காதவர்கள் லேசா நெருங்க இயலாது. இது உலக நடைமுறை. அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா உலகத்துக்கு சொந்தக்காரன் நாங்கள் எல்லாரும் ஏற்றிருக்கிற ரப்புல் ஆலமீன், அவனோட பேசுறதுக்கு எந்த தடை எதுவும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவனை சந்திக்கலாம், அவனோட பேசலாம். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு சிறப்பானதாக ஆக்கி வச்சிருக்கிறான். இவ்வளவு சிறப்பானதாக ஆக்கி வச்சிருக்கிறான். சிறப்பானது மட்டுமல்ல, இத கடமையாக ஆக்கி இருக்கிறான். தொழணும், ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழணும். இத கடமையாக ஆக்கி வச்சிருக்கிறான். அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மற்ற அமல்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு கொண்டு வந்து இறக்கி வச்ச அமல்கள், நோம்பாக, ஜக்காத்தாக, ஹஜ்ஜாக எல்லாம் பூமியில கடமையாக்கப்பட்டது. ஆனா இந்த தொழுகையை மட்டும் அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விண்ணுலக யாத்திரை அவனின் பக்கம் அழைத்து கொடுத்த ஒரு ஆகப்பெரிய கிஃப்ட். நாங்க இருக்கிற இந்த ரஜபுடைய மாதத்தில தான் எங்களுக்கு கிடைச்ச ஆக பெரிய பரிசு. எங்களுக்கு எதை வேண்டுமானாலும் ரப்பிட்ட கேட்டெடுக்கிற ஒரு ஆக பெரிய ஒரு பொக்கிஷன். சாதாரணமான அமல் அல்ல. இத கணக்கெடுக்காம இயலாது. இத தொழாம இருப்போம், தொழ தேவையில்ல, எனக்கு தொழுக கடமை இல்லை, யாருக்கும் ஒதுங்க இயலாது. மார்க்கத்தினுடைய மற்ற அமல்களுக்கு நிபந்தனைகள் இருக்குது. நோன்பு வருடத்தில் ஒரு மாதம், அது சக்தி பெற்றவர்கள் மாத்திரம்தான் குடிக்கிறது கடமை. ஜக்காத் வருடத்தில் ஒரு தடவை, அதனுடைய நிசாப், அதனுடைய கால அளவு அடையணும். எல்லாருக்கும் ஜக்காத் கொடுக்க இயலாது, எல்லாரும் ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. ஹஜ் எல்லாருக்கும் கடமை இல்லை. வசதி, பண வசதி இருக்கணும், உடம்பு நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். இப்பதான் ஆயுள் ஒரு தடவை கடமை. ஒரு பெண் இருக்கிறாள், உடம்புல வசதி இருக்குது, பண வசதி இருக்குது, ஆனா ஒரு மஹ்ரமியத், ஒரு மஹரமான ஆண் அந்த பெண்ணை கூட்டி போறதுக்கு இல்லைண்டா அந்த பெண்ணுக்கு கூட ஹஜ்ஜி கடமை இல்லை. அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா தொழுக எல்லாருக்கும் கடமை. ஆணுக்கும் கடமை, பெண்ணுக்கும் கடமை, பணக்காரனுக்கும் கடமை, ஏழைக்கும் கடமை. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதன் தரையில் இருந்தாலும் கடமை, வானத்தில் பறந்தாலும் கடமை, தண்ணிக்கு மேலால மிதந்தாலும் கடமை. தொழுகைய கடமையில் இருந்து ஒத்தன் ஒதுங்குறான் என்றா மார்க்கம் ஒரே ஒரு கூட்டத்துக்கு தான் கொடுத்திருக்கிறது. யாருக்குண்டா, அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பிறந்ததிலிருந்து பருவ வயது அடைகிற வரக்காட்டியும் தொழுகை கடமை இல்லை. பருவ வயது அடைந்ததிலிருந்து ஒரு மனிதனுக்கு தொழுகை கடமையாகினா மௌத் வரைக்கும் அவருக்கு தொழுகை கடமை. இந்த கடமையிலிருந்து எப்ப அவர் இல்லாம போவார் என்றா, அவருடைய புத்தி வேலை செய்யாம, அவர் ஒரு தோதாக, அவர் ஒரு மூல குறைபாடு உள்ள ஒரு மனிதனான, என்னோட பாசையில அவன் ஒரு மென்டல் என்று எப்ப மனிதன் அவருக்கு பட்டம் கொடுக்கிறானோ,
அப்பதான் அவருக்கு தொழுக கடமை இல்ல, இவர் தொழ தேவையில்ல, இவர் தொழாததற்குரிய குற்றம் பிடிக்கப்பட மாட்டார் என்ற இடத்துக்கு வருவார். அது வரைக்கும் அவருக்கு தொழுக கடமை. அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க எல்லாம் சிந்திச்சு பார்ப்போம். ஏண்ட வாழ்க்கையில இந்த தொழுகையும் நானும் தொழுகை எவ்வளவு கேர்லெஸ்ஸா விட்டு கொண்டிருக்கிறோம். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமன் தரகஹா ஃபகத் ஹதமத்தீன், தொழுகையை யார் விட்டாரோ ஒரு மார்க்கத்தை இடிக்கிறார், மார்க்கத்தை இடிக்கிறார், மார்க்கத்தை இல்லாமலாக்குறார். இதை வச்சுதான் இமாம்கள் சொல்றாங்க, ஒரு தொழாத மனிதன் மௌத்தா போனா அவரை முஸ்லிம் மையவாடியில் அடக்குவான். தொழாத மனிதன் டெட் பொடிக்கு கூட பெருமதி இல்லை. அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஜாஹிது ஸலாத்தி காஃபிருன். இன்னும் சிலர்கள் சொல்றாங்க, யார் தொழுகையை மறுக்கிறான் அவன் காஃபிர். 5 நேரத்தையும் மறுக்க தேவையில்லை, ஒரு தொழுகையை மறுத்தா போதும். இன்றைக்கு சிலர்கள் அவர்கள்ட தொழுகையே 4 நேரம். அவருக்கு ஃபஜ்ர் கடமை இல்லை. போன ரமலான் அந்த தௌபாவை கேட்க வந்த எத்தனையோ மனிதர்கள் இன்று வரைக்கும் ஃபஜ்ருடைய நேரம் காணாதவர்கள் இருக்கிறார்கள். அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு தொழுகையை மறுத்தா போதும் அவர் காபிர். இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுக்கும் காபிருக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்-ஸலா. எங்களுக்கும் ஈமான் இல்லாத, கலிமா சொல்லாத மாற்று மத சகோதரர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகை. இன்றைக்கு நாங்க நினைச்சுக்கிறோம் எங்களுக்கும் அந்நியனுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் தாடி, எங்களுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் தொப்பி, எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த நிக்காபோ ஃபர்தாவோ ஹிஜாபோ அல்ல. எங்களுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை. இந்த தொழுகை எந்த வாழ்க்கையில இல்லையா, நாங்க எங்களுக்கு அப்படியே ஃபத்வா கொடுப்போம். நான் யார்? மார்க்கத்தில் சில பாவங்கள் இருக்குது, செய்ய வானம் என்று சொல்லி இருக்குது. இன்றைக்கு அது மாதிரி பாவத்தெல்லாம் நாங்க தலைக்கு மேல ஒரு பெரிய பாவமா பார்க்கிறார்கள். விபச்சாரம் ஒரு ஆகப்பெரிய பாவம். ஆனா மார்க்கத்தில் விபச்சாரம் செய்தவன் காபிர் எங்கேயும் வரல. திருமணம் முடிக்காதவன் விபச்சாரம் செய்தால் அவருக்கு ஹத்தடிக்கணும். திருமணம் முடிச்சவன் விபச்சாரம் செய்தால் கல்லடிச்சு கொல்லணும். எங்கேயுமே அவன் காபிராகிறல்ல. அது இஸ்லாமிய நாட்டு, இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற இடத்துல ஒருத்தன் களவெடுக்கிறான், இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா கைய வெட்டணும். அவன் காபிர் அல்ல. சாராயம் குடிக்கிறானா ஹத்தடிக்கணும். அவன் காபிராகிறல்ல. இது எல்லாத்துக்கும் மேலால எங்கட பார்வையில் இருக்கிற ஒரு பெரிய பாவம் கொலை, ஒரு மேடர். ஒத்தனை கொலை செஞ்சிட்டான். அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கொலை செஞ்சதால் ஒருத்தன் காபிராகிறல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான், وَكَتَبْنَا عَلَيْهِمْ فِيهَا أَنَّ النَّفْسَ بِالنَّفْسِ وَالْعَيْنَ بِالْعَيْنِ وَالْأَنْفَ بِالْأَنْفِ وَالْأُذُنَ بِالْأُذُنِ وَالسِّنَّ بِالسِّنِّ وَالْجُرُوحَ قِصَاص. ஒத்தனை கொலை செஞ்சா பதிலுக்கு கொலை செய்யுங்க. கண்ணை புடுங்கினா கண்ணை புடுங்குங்க, மூக்க வெட்டினா மூக்க வெட்டுங்க, காதை வெட்டினா காதை வெட்டுங்க, பல்ல உடைச்சா பல்ல உடைங்க. ஆனா எங்கேயுமே வரல கொலை செஞ்சவன் காபிர். அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா
மார்க்கம் சொல்லுது, ஷரீஅத் சொல்லுது, தொழுகைய மறுத்தா காபிர். மத்த பாவங்களை செஞ்சா காபிர் மாதிரி பார்க்கிற நாங்க தொழாதவனை வீட்டுக்குள்ளால வச்சு கொண்டிருக்கிறோம், தொழாதவனை நிர்வாகத்துக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறோம், தொழாதவனை சங்கத்தினுடைய தலைவராக வச்சு கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏண்டா தொழுகைய மறுக்கிறது என்றது எங்கட பார்வையில் இன்னும் பாவமா வரல. நினைச்சா தொழுகிறோம், சந்தர்ப்பம் கிடைச்சா தொழுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்தில் இருந்து வராங்க, இரவு நேரம் ஒரு இடத்துல தங்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னாங்க, அதான் சுபஹுடைய நேரத்தில் அதான் சொல்லுங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணயர்ந்து தூங்கிட்டாங்க, மத்த சஹாபாக்களும் தூங்கிட்டாங்க. சுபஹில் லேட்டாக எழும்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பின உடனே சுபஹ் லேட்டாவிட்டு சஹாபாக்கள் தொலை நாடினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல தொலைவான இது முசீபத்துக்குரிய ஒரு இடம், கொஞ்சம் அங்கிட்டால போய் எங்கட தொழுகையை கதா செய்வோம். அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, காலா காலம் தொழாமிக்கல்ல, சும்மா வேணும்னு படுத்து தொழாமிக்கல்ல. ஒரு நாளுடைய தொழுகை, யுத்தத்திலிருந்து பல நாள் நடந்து வந்த டயர்ட், கண் அயர்ந்து ஒரு தூக்கம் தூங்கிட்டாங்க. இதனால அந்த இடம் முசீபத்துக்குரிய இடமாக பார்த்தா, இன்றைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம். ஏண்ட கடையில வேலை செய்யறவன் அவன் இத மாதிரி முசீபத்துக்குரியவனா? ஏண்ட வாகன டிரைவர் முசீபத்துக்குரியவனா? ஏண்ட வீட்டுல ஏண்ட மகளுக்குரிய மருமகன், ஏண்ட மகன், ஏண்ட மகள், ஏண்ட மனைவி. அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வீட்டுக்குள்ளால தொழாம இருப்போம்டா எங்கட வீடு எவ்வளவு பெரிய முசீபத்துக்குரிய இடம். இன்றைக்கு நாங்க அதை முசீபத்தா பாக்குறல்ல. ஒரு நோய் வந்தா கண்ணூரோ தெரியா, சூனியமோ தெரியா, தொழுகையே இல்ல, புல்ல 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் புல்ல வீட்டுல அழுது கொண்டிருக்கிறது. இப்ப எல்லாருக்கும் மைண்ட்ல வார கொஞ்சம் ஓதி பார்க்கிறோம். ஹசரத்துல போயிட்டு கொஞ்சம் புள்ளையை கொடுத்து ஓதி பார்ப்போம். புள்ளைக்கு கண்ணூரோ தெரியா, ராவுக்கு தூங்குது இல்ல. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வீட்டுக்குள்ளால தரித்திரியம் முசீபத். வாப்பாக்கு தொழுகை இல்ல, உம்மாக்கு தொழுகை இல்ல, மருமகனுக்கு தொழுகை இல்ல, மகனுக்கு தொழுகை இல்ல. ஆனா பரக்கத்துக்கு ஹசரத் ஓதணும். தொழுகை இல்லாத மாப்பிள்ள அவரை வீட்டில இருந்து வெளியெடுக்க ஹசரத் ஃபாத்தியா ஓத வீட்டுக்கு போகணும். அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முசீபத்தை எங்கேயோ வச்சுக்கொண்டு அதற்குரிய பரிகாரத்தை எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு ஆக பெரிய பரிசாக தந்த இந்த தொழுகை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த தொழுகையால் எதை சாதிச்சிருக்கிறோம்? அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏண்ட வியாபாரம் லேட்டா, ஏண்ட தொழுகை பில, நான் வியாபாரத்தில் வளர்கிறது குறைவா இருக்குதா, ஏண்ட தொழுகையில சீரில்ல, ஏண்ட குடும்பத்தில் நல்லது நடக்குது இல்லையா, மகண்ட கல்யாணம் நடக்குது இல்லையா, மகண்ட ஒரு விஷயமும் சரி வருது இல்லையா, ஏண்ட தொழுகை சீரில்ல, ஏண்ட தொழுகையில ஓட்ட, தொழுகையில வட்டாரத்தை எடுத்து பார்ப்போம். ஒவ்வொரு மகல்லாவையும் பாருங்க, 1000 பேத்துக்கு 100 பேர் ஃபஜ்ருடைய தொழுகை, மத்த 900 பேரும் எங்க? 200 பேத்துக்கு 30 பேர் 40 பேர் மஸ்ஜிதுக்குள்ளாத, மத்த எல்லாரும் வீட்ல. அன்பிற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க எல்லாம் மாறணும். எங்கட தொழுகையை சீராக்கணும். 50 வருடமா தொழுகிறோம், ஆனா ஃபாத்திஹாக்கு அர்த்தம் தெரியா. 80 வருடமா தொழுகிறோம், தொழுகையில என்ன ஓதுறோம் தெரியா. அன்புக்குரிய
அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்களோட சம்பவங்களை வாசிச்சா சஹாபாக்கள் எல்லாரும் தொழுகையால தான் எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. தொழாத நாங்க, தொழுகேட்டா என்னன்னு தெரியாத நாங்க, பிரச்சனை வந்ததோட உடனே அல்லாஹ் அல்லாஹ்னு வாரோம். ஆனா ஒன்றுமே நடக்குது இல்ல. காரணம் எங்கட தொழுகை சீர் இல்ல, நிராசையாகி போறோம். அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றும் தாரான் இல்ல. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களை பல விதத்தால சோதிக்கிறான். وَبَلَوْنَاهُمْ بِالْحَسَنَاتِ وَالسَّيِّئَاتِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அடியான் எங்கள்கிட்ட கொஞ்சம் வரமாட்டானா? அடியான் பள்ளி கொஞ்சம் பார்க்க மாட்டானா? அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ. பெரிய சோதனை அல்ல, சின்ன சின்ன தன் சோதனையை தந்து சோதிக்கிறான். அடியான் திரும்பி வரமாட்டானா? அடியான் மஸ்ஜிதுக்குள்ளால வரமாட்டானா? அடியான் என்ன தொழ மாட்டானா? அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சோதனையின் பொழுது எல்லாரும் அதை பத்தி பேசினோம், இதை பத்தி பேசினோம். எத்தனை மஹல்லாக்கள்ல தொழுகை வீதம் கூடி இருக்குது. தொழாத எத்தனை பேர் தொழுகையாளிகளாக மாறி இருக்கிறோம். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَإِذَا مَسَّ الْإِنسَانَ الضُّرُّ دَعَانَا لِجَنبِهِ أَوْ قَاعِدًا أَوْ قَائِمًا. அடியானுக்கு மனிதனுக்கு ஏதாவது தீங்கு வந்தால் அவன் என்ன அழைக்கிறான்? இரவும் பகலும் நின்றவனாக, உட்கார்ந்தவனாக, படுத்தவனாக என்ன அழைக்கிறான்? ஆனா وَإِذَا مَسَّ فَلَمَّا كَشَفْنَا عَنْهُ ضُرَّهُ, அல்லாஹ் அல்லாஹ்னு அழைக்கிறான். வெள்ளத்துல தாண்டிட்டிக்கிற நேரம், தண்ணிக்கு மேலால நெதந்திட்டிக்கிற நேரம், கடல்ல விழுந்திருக்கிற நேரம், தொழில் இல்லாம இருக்கிற நேரம், அல்லாஹ் அல்லாஹ்னு அழைச்ச மனிதன் நாங்க. அல்லாஹ் சொல்றான், அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கினதுக்கு பின்னால فَلَمَّا كَشَفْنَا عَنْهُ ضُرَّهُ مَرَّ كَأَن لَّمْ يَدْعُنَا إِلَى ضُرٍّ مَسَّهُ. அதுக்கு பின்னால் அவன் எப்படி ஆடுறான்டா, இதுக்கு முன்னால அவனுக்கு ஒரு தீங்கே நடக்காத மாதிரி வாழ்றான். தொழுகை இல்ல, ஏற்கனவே இருந்த அந்த அல்லாஹ்வோட நெருக்கம் இல்ல. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வாழ்க்கையில சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், மனிதன் எண்ணின் பக்கம் நெருங்கணும், மஸ்ஜிதின் பக்கம் நெருங்கணும், தொழுகையாளிகளாக நானும் நீங்களும் மாறணும். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தொழுகிற நாங்க எத்தனையோ வருடமா தொழுது கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அந்த தொழுகையை படிச்சிருக்கிறோம்? தொழுகையில் ஓதுற ஃபாத்திஹாக்கு எத்தனை பேருக்கு கருத்து தெரியும்? அத்தஹியாத்துக்கு எத்தனை பேருக்கு கருத்து தெரியும்? தெரியா. வருகிறோம், தொழுகிறோம், போகிறோம். அந்த தொழுகையில ஃபர்துகள் எத்தனை, அதனுடைய சுன்னத்துகள் எத்தனை, எதை விட்டா தொழுக கூடாது யாருக்கும் தெரியாது. வாரோம், தனிய தொழுகையை தொழுதுட்டு போறோம். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே எங்களோட வாழ்க்கையை மாற்றணும். அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்து கொண்டே இருக்கிறான். இதே நேரத்தில் ஏண்ட மௌத்து இந்த நேரம், அடுத்த அடுத்த நிமிடம் இல்ல அடுத்த மணித்தியாலம் தான். இதுக்கு முன்னால நான் தொழுத ஏண்ட தொழுகைகள் நிலைமை என்ன? நான் தொழுத தொழுகையால எனக்கு விமோசனம் கிடைக்குமா இல்லையா? யாருக்கும் தெரியாது. எனக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இனி வரும் காலங்களிலாவது எங்கட தொழுகைகளை சீராக்கி தொழுகைகள் உயிரோட்டம் உள்ள தொழுகையாக மாற்றுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றோர்த்த மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. கல்வி போய் தந்த உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.
அவர்களுடைய மன்னரைகளை மங்களமாக மாற்றி கொடுப்பாயாக. சொர்க்கத்துடைய தென்றல் அந்த கபர்களுக்கு வீசுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. சிராத் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து ஒதுங்கும் தலம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆக்கி கொடுப்பாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.